வணக்கம். மார்க்கெட் ஏன் எகிரியது? அதாவது மார்க்கெட் இன்னைக்கு வந்து புல்லிஷ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 18/8/2025 டைம் வந்து 12:45 சம்திங் இருக்குது. ஸோ இந்த டைமில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 274 பாயிண்ட்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. 1.11% வரைக்கும் இன்றைக்கி வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்படி மார்க்கெட் சடனாக உயர்ந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத 3 பாயிண்ட்ஸாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க அதை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸு. இதனால் வருங்காலங்களில் மார்க்கெட் எப்படி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த காரணியாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 3 காரணங்களும் இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ எங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரீயாக ஜீரோதாவுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீரோதாவுடைய ஆத்தரைஸ்டு பார்ட்னராக தமிழ்நாட்டில் 2012 இருந்துகிட்டு இருக்கோம். ஜீரோதாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கள், எங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீக்கிரம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஜீரோதா ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சரி, மார்க்கெட் நல்லா உயர்ந்ததுக்கு உண்டான முக்கியமான காரணியாக முதல் காரணம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ். அதாவது ஜிஎஸ்டியோடைய வரி விகிதங்களை வந்து குறைக்கலாம் அப்படின்னு பேச்சு வந்து அடிபடுது. அதாவது வரி வந்து குறைக்கலாம் ஜிஎஸ்டியில் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவலால் ஆட்டோமொபைல்ஸு கன்சூமர் செக்டார் வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஜிஎஸ்டி குறைப்பினால கன்சூம்ஷன் அதிகமாகிறதுனால மார்க்கெட்டை வந்து அதை பாசிட்டிவாக கொண்டு போகும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னும் ஒரு சில மாதத்தில் அந்த ஜிஎஸ்டியோடைய அந்த வரி சதவீதங்கள் குறைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஜிஎஸ்டியோடைய அந்த வரி குறைப்பு சதவீதம் மார்க்கெட்டை டைரெக்டாக எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஆட்டோமொபைல். ஸோ இந்த ஆட்டோமொபைல் செக்டர் மட்டுமே இன்றைக்கி 3-12% வந்து நல்லா வந்து மேலே போயிருந்தது. அதே போல் கன்சூமர் செக்டாரும் வந்து நல்லா வந்து மேலே போயிருக்கு. இந்த 2 செக்டாரும் இன்றைக்கி நல்லா புல்லிஷில் போயிட்டுருக்கிறதுக்கு இந்த ஜிஎஸ்டியோடைய நியூஸும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ட்ரம்ப் புட்டின் சம்மிட். இவங்க 2 பேரும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னே வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 25% வந்து அதிகமான வரியை வந்து விதிச்சிருந்தார். தொடர்ந்து ரஷ்யா அண்ட் உக்ரைனுடைய போர் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாம் ரஷ்யாவோட அதிக நெருக்கம் காட்டிகிட்டு இருக்கோம். அங்கேருந்து சில பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கோம். இதனால் ட்ரம்ப் வந்து இதை கண்டிக்கும் விதமாக வந்து 25% வந்து அதிகமாக வந்து வரியை வந்து விதிச்சிருந்தார். பட் இப்போ வந்து அந்த வரியை வந்து குறைச்சிட்டாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான முக்கிய காரணியாக. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான காரணியை வந்து டெக்னிக்கலில் இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து 6 வாரங்களாக இறங்கு முகமாகவே வந்து இருந்துட்டு இருந்துச்சு. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முந்தின வாரங்கள் நம்ம வீக்லி சார்ட்டில் அதை பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து இறக்கமாக இருந்துட்டு இருந்துச்சு. 2008க்கு அப்புறமா தொடர்ந்து 6 வாரங்கள் இறக்கமாக இருந்தது. 2 தடவை தான் நடந்துச்சு. அந்த 2 தடவைக்கு அப்புறமா அது புல்லிஷ் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா புல்லிஷ் போணுச்சு. இது 3ஆவது தடவை. ஸோ இப்பயும் போன வாரம் வந்து புல்லிஷில் கேல்குலேஷன் முடிஞ்சிருக்கு. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா ஸோ நல்லா மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான காரணங்களால தான் மார்க்கெட் வந்து இப்போ புல்லிஷில் போயிட்டுருக்கிறதா வந்து கருதப்படுது. 3மே பாசிட்டிவ் நியூஸு. இன்னும் அந்த ஜிஎஸ்டி அண்ட் ட்ரம்ப்போடைய வரிகள் குறைஞ்சி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் கரெக்டாக ஒர்க் ஆனிச்சுன்னா நல்லா வந்து மேலே போகலாம். இது ஒரு சின்ன ஒரு துருப்பாக வந்து இருக்கும். 3மே பாசிட்டிவ் நியூஸு. இன்னும் அந்த ஜிஎஸ்டி அண்ட் ட்ரம்ப்போடைய வரிகள் குறைஞ்சி ஸோ நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸையும் செக் பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்ஸும் செக் பண்ணுங்கள். இது கூட எல்லா விடையும் பார்த்துட்டு உங்களோட கண்டிஷனை செக் பண்ணி உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.